நீங்க எல்லாருமே ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணா பணக்காரன்னு நினைக்கிறீங்க. கிடையாதுங்கிறேங்க. இதுவரைக்கும் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இந்த பொருள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, செஞ்சு வித்துருங்கன்றுவாங்க. எப்படி விக்கிறதுன்னு யாரும் சொல்லி தரலங்கிறேங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன மாரி எல்லாரும் பண்ண வேண்டாங்க. நான் என்ன செய்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரெயினை எல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்கலாம்னு டியூன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேங்க. இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல வரல. எப்படி எல்லாம் ஒருத்தங்க எல்லாம் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு 500 பாயிண்ட் சொன்னா இந்த பிரெயின் இருக்கு இல்லைங்களா, உங்க பிரெயின் அந்த 500ஐயும் வாங்கிட்டு 501 ஒரு ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்றேன். அதே மாதிரி உங்க பொருளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஒழுங்கா வைக்கணுங்க. பேர் ஒழுங்கா வைக்கலைன்னா வியாபாரம் ஆகாது. நான் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தேங்க. பத்திரிக்கை பேர் எழுதுறீங்களா? அமைதியும் ஆரோக்கியமும். நான் ரொம்ப யோசிச்சு என்ன பேர் வைக்கலாம்னு அமைதி ஆரோக்கியம்னு பேர் வச்சுட்டேங்க. ஆனா அந்த பேர் தப்பான பேர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண உங்ககிட்ட சொல்றேங்க. அமைதியும் ஆரோக்கியம்ங்கிறது நல்ல பேர் தாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டிங்க்கு அந்த பேர் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறேன். அமைதியும் ஆரோக்கியமும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு எப்படி போய் தேடுவாங்க? AMII அது ஸ்பெல்லிங் அடிக்கிறதுக்கே முடியாது இல்லையா? அமைதியும் ஆரோக்கியம் .com வெப்சைட் இருக்குங்க. எனக்கே ஸ்பெல்லிங் தெரியாதுங்கிறீங்க. மற்றவங்கள எப்படி அந்த வெப்சைட் பார்ப்பாங்க? அம்மி. அதுவே நான் ரொம்ப யோசிச்சு அம்மி தமிழ் பெயர்னு வச்சேங்க. இப்ப அம்மிக்கு ஸ்பெல்லிங் யாருக்கு தெரியலங்கன்னா AAMMIன்னு வச்சிருக்கேன். ஒருத்தர் ஆமீன் படிக்கிறாரு, ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று படிக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வந்துங்க. அப்ப நான் யோசிக்காத எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க. அப்ப என்ன சொல்றேன், ஒரு பேர் வச்சு எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க சொன்னா ஸ்பெல்லிங் கேட்காம டைப் பண்ணா உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்ல வருங்க. பேர் சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், தமிழ்ல மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். சன், மூன் இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுமா இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே வச்சிருப்பாங்களா இல்லையா? இப்ப கொஞ்சம் மாத்தி வைக்கணுங்கிறாங்க. ஸோ பேர் வைக்கும் பொழுது புரியுற மாதிரி இருக்கணும். ஸ்பெல்லிங் திருப்பி கேட்காத மாதிரி இருக்கணும். யாருமே அந்த பேர் வச்சிருக்காம இருக்கணும். கூகுள்ல ஃபர்ஸ்ட் வந்தா உங்களுக்கு அதிக பிசினஸ்.